நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. அரசே, அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியலையே. கேட்டியா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிகிறது. சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகன்னா சென்டராக உட்காந்துருக்கார். ஆன்றோர்னா படித்தவங்க, சான்றோர்னா உயர்ந்தவங்க விட்டிருக்க அரசவைக்குள், அரசவைன்னா ராஜா மந்திரி இருக்கிற இடம், நுழைகிறாள் கண்ணகி. உன்னை ராஜா பார்த்து கண்ணகியை பார்த்து கேட்குறார், இளங்கொடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாரென்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடல் சதைய தந்த சிபி மன்னனை பற்றி அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலால் ஏற்றி கொன்றவன் தன் மகன் என்பதை அறிந்து அதே தேர்காலில் இற்று கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி தெரியுமா? பெண்ணே, நான் கேட்ட வினாவிற்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. விடைனா ஆன்சர். அதை விட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, இழப்புன்னா லாஸ், எனது நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் என்ன கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? நான் இதுவரை கூறிய பெருமைமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். பூம்புகார் தான் புகார்னு சொல்லுவாங்க. அவ்வூரில் பழியில்லா சிறப்பினை உடைய, பழியில்லைன்னா குற்றமில்லாத, புகழ்மிக்க மாசாத்துவான் என்பவரின் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். மாசாத்துவான் பையன் பேர் கோவலன், அவரோட ஒய்ஃப் நான். எனது பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலன் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்தெல்லாம் தப்பாக பேசுறது. உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஊழ்வினை பயனால், ஊழ்வினைன்னா நேரத்தினால, கெட்ட நேரத்தினால உனது ஊருக்கு வந்து எனது கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொல்வது கொடுங்கோல் என்று, கொடுங்கோல்னா அநியாயம் கிடையாது, அகுது ஏற்புடையதே, அகுதே அறநெறியும் ஆகும். அதான் கரெக்டு. இதை அனைவரும் அறிவார்களே, எல்லாருக்கும் தெரியும். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் அறம் என்பதை நானும் அறிவேன். தப்பு செஞ்சால் தண்டனை தரலாம். ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கல்வன் அல்லன். அல்லன்னா இல்லைன்னு அர்த்தம், திருடம் கிடையாது. அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரியது சிலம்பன்று, அது ராணியோட சிலம்பு கிடையாது. அச்சிலம்பு என்னுடையது. அதன் இணை சிலம்பு இதோ, இன்னொரு சிலம்பு இங்கே இருக்கு பாரு. என்னுடைய கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை அன்று. அரசேன் சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் இணைந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே? கோவலனை பெற்ற அச்சிலம்பை கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணே, இதோ உன் கணவன் கைப்பற்றப்பட்ட சிலம்பு. நீதி தவறாதன் என்று போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன் என்கே பார். கண்ணகி சிலம்பை தரலை போட்டு உடைக்கிறார். அதிலிருந்து மாணிக்க கற்கள் வந்து அரசன் முகத்தில் உழுது. தவறிழைத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. பிழைனா தவறு. யானோ அரசன், யானே கல்வன், நானே திருடன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. பழிச்சொல்னா கெட்ட பேர். இனிமேலும் யான் உயிரோடு இருந்தல்லகுமா?
இனி எனக்கு வெங்கொற்ற கொடை எதற்கு, செங்கோல் தான் எதற்கு, எனது வாழ்நாள் இன்றோடு முடிவதாக மன்னர் தான் வழங்கிய தவறான தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு பயந்து அரியணையிலிருந்து கீழே விழுந்து இறந்து போகிறார். அப்படி